இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் बाइट्स। तो इसको अपन ने माइक्रोवेव में गर्म किया। आपको ठंडा चाहिए क्या? नहीं, मेरे को ठंडा नहीं चाहिए। अपन ने इसको माइक्रोवेव में गर्म किया। हाँ, जो शो है इसको माइक्रोवेव में गर्म किया ना अपन ने, गर्म किया। तो जितनी भी प्लेट्स है सबको माइक्रोवेव में गर्म करते हैं, राइट? जी। अब इसमें लिखा हुआ है कि स्टोर इन कूल एंड ड्राई प्लेस। हाँ, एक सेकंड, नहीं क्यों, वाई नॉट भाई, यू आर गिविंग ये खाना आप सबको सर्व करें पब्लिक ट्रेन में। வந்தே பாரத் ராஜதானி ரயில்களில் பிளாஸ்டிக் பேப்பருடன் ரொட்டியை மைக்ரோவேவ் ஓவனில் சூடுபடுத்தி தரப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் அவானி பன்சால் எக்ஸ் தள பக்கத்தில் பரபரப்பு வீடியோவை பதிவிட்டிருக்கிறார். கடந்த 17ஆம் தேதி டெல்லியிலிருந்து அலகாபாத் செல்லும் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலில் அவர் பயணித்துள்ளார். அப்போது பிளாஸ்டிக் பேப்பரில் இருந்த ரொட்டியை சூடுபடுத்தி கொடுத்துள்ளனர். சாப்பிட்டு முடித்த பிறகுதான் அவருக்கு யோசனை வந்தது. அது எப்படி சீலிடப்பட்ட கவரில் இருக்கும் ரொட்டியை சூடுபடுத்த முடியும், ஏதோ தப்பா இருக்கே என அவர் மனதில் நினைத்தார். 18ஆம் தேதி அலகாபாத்திலிருந்து டெல்லி செல்லும் வந்தே பாரத் ரயிலில் பயணித்தார். அப்போதும் அதே மாதிரி சீலிடப்பட்ட கவரில் ரொட்டியை சூடுபடுத்தி கொடுத்துள்ளனர். பிளாஸ்டிக் கவரில் சீல் பேக்காக உள்ள ரொட்டியை மைக்ரோ ஓவனில் சூடுபடுத்தினீர்களா என ரயில்வே ஊழியரிடம் வழக்கறிஞர் அவானி பன்சால் கேட்டார். அப்போ ரொட்டியை ஜில்லுன்னு கொடுக்கவா என கேட்டார் ஊழியர். பிளாஸ்டிக் கவரில் இருக்கும் ரொட்டியை சூடுபடுத்துவது தவறு, அதனால் பயணிகள் உடல்நலம் பாதிக்கப்படும் என அந்த ஊழியருடன் வாக்குவாதம் செய்த அவானி பன்சால் இது தொடர்பாக ரயில்வேயிடம் புகார் அளிக்கப் போவதாக கூறினார். சமூக வலைதளத்தில் அந்த வீடியோவையும் அவர் பதிவிட்டார். इसको माइक्रोवेव में गर्म किया ना अपन ने, गर्म किया। तो जितनी भी प्लेट्स है सबको माइक्रोवेव में गर्म करते हैं, राइट? जी। अब इसमें लिखा हुआ है कि स्टोर इन कूल एंड ड्राई प्लेस। हाँ, एक सेकंड, नहीं क्यों, वाई नॉट भाई, यू आर गिविंग ये खाना आप सबको सर्व करें पब्लिक ट्रेन में। नहीं, ऑथराइजेशन क्या है इसमें, कोई प्राइवेट इन्फॉर्मेशन थोड़ी नहीं है इसमें। यहाँ लिखा हुआ है स्टोर इन अ कूल एंड ड्राई प्लेस। अभी आपने कहा कि आप इसको माइक्रोवेव कर रहे हैं, स्टोर क्या, एक सेकंड, यहाँ पे कहाँ लिखा हुआ है कि इसको अपन माइक्रोवेव कर सकते हैं? ये पैकेट को माइक्रोवेव कर सकते हैं डायरेक्टली? बताइए कहाँ लिखा है? लिखा हुआ नहीं है। हाँ, बताइए। यहाँ पे ये लिखा हुआ है स्टोर करने के लिए लिखा हुआ है। नहीं, आपने कहा कि इसको माइक्रोवेव में रखा, राइट? आपने इसको माइक्रोवेव में रखा, राइट? हाँ, बिल्कुल रखा। तो इसमें कहाँ लिखा हुआ है कि इसको अपन माइक्रोवेव में डाल सकते हैं? ये मैम जो आप देख रहे हो ना, ये सेफ्टी पर्पज से लिखा हुआ है स्टोर इन ए कूल। आप मेरे को ये बताओ इस पैकेट पे कहाँ लिखा हुआ है कि इसको माइक्रोवेव में रख सकते हैं? பிளாஸ்டிக் பேப்பருடன் ரொட்டியை சூடுபடுத்தும் போது கண்ணுக்கு புலப்படாத பிளாஸ்டிக் நுண்துகள்கள் உணவில் கலந்து அது உடலுக்கு பல்வேறு தீங்குகளை ஏற்படுத்தக்கூடும். பயணிகள் உடல் நலனில் ரயில்வே எப்படி இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறது எனவும் ஐஆர்சிடிசி தளத்தை டேக் செய்து வேதனை தெரிவித்தார் வழக்கறிஞர் அவானி பன்சால். வீடியோவை பார்த்த ஐஆர்சிடிசி வழக்கறிஞர் அவானி பன்சாலுக்கு பதிலளித்துள்ளது. பிஎன்ஆர் மற்றும் செல்போன் எண்ணை கொடுங்கள், உங்கள் பிரச்சனையை தீர்க்க விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறோம் என ஐஆர்சிடிசி கூறியிருக்கிறது. வழக்கறிஞர் அவானி பன்சால் ரயில்வே ஊழியருடன் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வைரலாகி வருகிறது.